வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஒரு மாடு 25 லிட்டர் வரும் வரையாத. அடேங்கப்பா. ஆமாண்ணா, 2 ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கண்ணா. நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க. நல்லா பெரிய சைஸ் இல்லைங்களா? ஆமா, 25 லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா ஒரு மாடு. ஒரு மாடு 25 லிட்டர் பால் கறப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனா இது 2 வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. ஒரு மாடு வந்து 20 லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா. 2 மாடு தலையீத்து ஒரு மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாம இருக்கும். அப்ப ஆனா இப்போ கொம்பு வச்ச ஒரு நல்ல ஒரு அதிகமா ஒயிட் பேட்ச் இருக்கிற மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க? ஆனா இவங்க வந்து ஒரு 25 லிட்டர் வருங்கண்ணா. 25 லிட்டர் பால் கறப்பாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. அண்ணா பொங்கல் அதுமா இன்னைக்கு நம்ம ஈரோடு கருங்கல்பாடி மாட்டு சந்தையில் இருக்கோம். இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருந்துச்சுங்க? எல்லாமே இன்னைக்கு பரவாயில்ல, மாடு அதிகமாக வந்துச்சு. இன்னைக்கு நிறைய மாடு எடுத்துருக்கணும். மொத்தம் எத்தனை மாடல் எடுத்தீங்க? மொத்தம் 30 மாடு எடுத்துருக்கணும். 30 மாடல் எடுத்துருக்கீங்க. எல்லாம் ஹெச்எஃப். எல்லாம் ஃபார்முக்கு ஒரு 15 மாடு எடுத்துருக்கு. ஃபார்முக்கு 15 மாடு எடுத்துருக்கீங்க. ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. பாருங்க சந்தை விலை நிலவரம் எப்படி இருந்துச்சுங்க? பரவாயில்ல. ஏதாவது விலை கம்மி அதிகம்? ஆமா, இன்னைக்கு விலை கம்மி. நான் பாருங்க எப்படி மாடு எடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே சரிங்க சரிங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா எடுத்துருக்கு பாருங்க. பாருங்க டோட்டலா எத்தனை மாடல் எடுத்தா சொன்னீங்க? மொத்தம் 30 மாடு. பாருங்க இந்த மாதிரி பாருங்க. எல்லாமே ஹெச்எஃப் தானே? எப்படி எல்லாம் ஹெச்எஃப் நல்ல பிரீட் மாடு எடுத்துருக்கு. சரிங்க. இதெல்லாம் பாருங்க தலையீத்து மாடு. ஆனா இப்ப கையில வந்து ரெண்டுமே ஒரே சைஸ் இருக்கிற மாடல்ல பெரிய சைஸ் மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்கள பத்தி சொல்றீங்க. ஆனா ரெண்டுமே வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 லிட்டர் கறக்குங்கண்ணா. ஒரு மாடு 25 லிட்டர் வரும் வரையாத. அடேங்கப்பா, ஒரு நாளைக்கு 50 லிட்டர் பால் கறக்குங்களா? ஆமாங்கண்ணா. பாருங்கண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு வந்து ரெண்டுமே 4 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே 4 பல்லுங்க. ஆமாண்ணா. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நல்லா பெரிய சைஸ் மாடு இல்லைங்களா? ஆமாண்ணா, நல்லா ஹெவி சைஸ் மாடு. இடம் தான் நம்மளுக்கு சரியா மாட்ட சைஸ் மாட்டோட உருவம் கட்டுறது நமக்கு இடம் சரியான ஒரு இடமா இல்லை. பாருங்க கையில வந்து 2 மாடுகள் புடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்கள பத்தி சொல்றீங்க. இது ரெண்டுமே தலையீத்து மாடுங்கண்ணா. ரெண்டுமே தலையீத்து. ஆமாண்ணா. பல்லுங்கண்ணே? பல்லு ரெண்டுமே 4 பல்லுங்கண்ணா. ரெண்டுமே 4 பல்லுங்க. ஆமாண்ணா. பால் எவ்வளவு கறக்குமா? பால் ரெண்டு சேர்த்து ஒரு 40 வரும் ஒரு நாளைக்கு. அண்ணா கையில இப்ப 2 மாடு பிடிச்சிருக்கீங்க. இவங்கள பத்தி சொல்றீங்க. ஆனா இது 2 வந்து தலையீத்து மாடுங்கண்ணா. ஒரு மாடு வந்து 20 லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா. 2 மாடு தலையீத்து ஒரு மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் குறையாம இருக்கும். அப்ப 40 லிட்டர் கணக்கு சொல்றீங்களா? ஆமாண்ணா. சுழியெல்லாம் சுத்தமாண்ணே? சுழியெல்லாம் சுத்தமா இருக்குண்ணா. அண்ணா இப்ப கையில வந்து 2 மாடுகள் பிடிச்சிருக்கீங்க. 2 ஹெச்எஃப் இல்லீங்களாண்ணே? ஆமாண்ணா, 2 ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கண்ணா. நல்லா ஹெவி சைஸ் மாடுங்க. நல்லா பெரிய சைஸ் இல்லீங்களா? ஆமா, 25 லிட்டர் குறையாத கறக்குங்கண்ணா. ஒரு மாடு மாடு 25 லிட்டர் பால் கறப்பாங்க ஒரு நாளைக்கு சொல்றீங்க. இப்போ கொம்பு வச்ச ஒரு நல்ல ஒரு அதிகமா ஒயிட் பேட்ச் இருக்கிற மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்க? ஆனா இவங்க வந்து ஒரு 25 லிட்டர் வருங்கண்ணா. 25 லிட்டர் பால் கறப்பாங்க. ஆமாங்க, நல்ல பிரீட் மாடுங்கண்ணா. பாருங்க ஹெச்எஃப்ல கிராஸ். எத்தனாவது ஈத்துங்கண்ணே? 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க சரிங்க. அண்ணா உங்களுடைய தொடர்பு என்ன சொல்றீங்க? 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 1075. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்கண்ணா? இல்ல வாட்ஸ்அப் இருக்குண்ணா. சரிங்க நன்றிண்ணே. ஃபார்முக்கு என்ன தகவல் கொடுக்கணும், நல்ல மாடல் எடுத்துக்கலாம். சரிங்க.